நிறைய பேர் சொல்றாங்க. அவர் நடிச்சா கூட 1000 கோடி அடிக்கும்ன்றாங்க. அஜித் அடிக்கிறதுக்கு டவுட் தான். விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. சின்ன பசங்க ஃபேமிலி முதல் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அஜித் படம் அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ விஜய் தான். அதனால விஜய் சார் நடிச்சா 1000 கோடி அடிக்கும். மேபி ஜனநாயகமே அடிக்கலாம். ஜனநாயகமே அடிக்கலாம். ஜனநாயகம் வந்து விஜய்க்கு லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நானும் தளபதி ஃபேன் தான். இருந்தாலும் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஜனநாயகம் லாஸ்ட் படமா இருந்தாலையும் மக்கள் போய் தேட்டர்ல பாக்குறதுன்றது வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. மக்கள் போய் தேட்டர் பாக்குறதுன்றது ரொம்ப குறைவாயிடுச்சு. ஏன்னா நாங்களும் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஏன்னா படம் போட்டோம்னா எப்படி ஓடுன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அது போலதான் தேட்டர்ஸ்க்கு முன்ன மாதிரி ஆடியன்ஸ் கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே ஓடிடி பாக்குறதுனால 1000 கோடி கிடைக்குமான்ற தேட்டர் சைட்ல இருந்து வாய்ப்பே இல்லை. எல்லாருமே அதெல்லாம் சொல்றோம். லியோக்கும் அதேதான் சொன்னோம், கோட்டுக்கும் அதேதான் சொன்னோம். கிட்ட வந்துச்சுல. இல்ல கிட்ட வரலாம். ஜெயிலரா அதிகமா அடிச்சது. சொன்னோம், லியோக்கும் சொன்னோம், கோட்டுக்கும் சொன்னோம். ஜனநாயகம் இதே சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்புறம் அடிக்கல. லாஸ்ட் படம் சோ இதனால 1000 கோடி அடிக்கும் நிறைய பேர் பேசுறாங்க. சோ உங்களுக்கு அதனால தான் கேட்டேன். இல்ல எந்த டைரக்டர் பண்ணா மேபி ஃபியூச்சர்ல மேபி இந்த ஹீரோவும் இந்த டைரக்டர் பண்ணா அட்லீஸ்ட் 1000 கோடி கிட்ட ஆச்சு வரும். எஸ்கே அண்ட் லோகேஷ். எஸ்கே லோகேஷ் வித்தியாசமான காம்பா இருக்கு. மேபி ஏன்னா இப்ப விஜய் தளபதி இல்லைன்னா இப்ப அடுத்து எஸ்கே தான். மேபி சான்சஸ் இருக்கு.